உங்க குழந்தை எத சொன்னாலும் வந்து நோன்னு சொல்றாங்கல்ல? ஒரு பிடிவாதமா இருக்காங்கல்ல? இந்த வீடியோ பாருங்க. ஒரு 2 நிமிஷம் புரிஞ்சுக்கலாம். வணக்கம். நான் ரவிச்சந்திரன் பேசுறேன். குழந்தை நல ஆலோசகர். இப்ப ட்ரெஸ் போட சொன்னா, "நோ" அப்படின்னு கத்தும். ஒரு சவுண்ட் வரும். "சாப்பிட வா, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் வா, எடுத்து வச்சிருக்கேன் வா" அப்படின்னா, "நோ" குரல் வரும். "ஹோம் ஒர்க் செய்யணும். செஞ்சுட்டியா?" "நோ" அப்படின்னு வரும். செய்யின்னு சொன்னா நோன்னு வரும். கரெக்ட்டா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு நோன்னு ஒண்ணு வரும்ல. பார்த்துருக்கோமா? இப்ப ஏபிசி ஆன்டிசிடென்ட். அதாவது என்ன நடந்தது? நம்ம வந்து டைரக்ட்டா ஆர்டர் பண்றோம். அதாவது அம் போடுங்கிறோம், சாப்பிடுங்கிறோம், படிங்கிறோம். நோன்னு தான் ரிப்ளை வருது இல்லையா? பிஹேவியர். கான்சிக்வென்ஸ் என்ன? நாம உடனே என்ன பண்றோம்? நம்ப வந்து கோவம் வருது நம்பளுக்கு. பயங்கரமா கோவம் வருது. கோவம் வந்து அம் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுவோம். படிக்க வைப்போம். ஃபோர்ஸ் பண்ணுவோம். திட்டுவோம். நம்மளுடைய ஆதங்கத்தெல்லாம் காமிப்போம். நம்ப 1008 புடுங்கல்ல இருப்போம்ல டென்ஷன்ல சம்டைம்ஸு. அந்த டென்ஷன்லாம் இப்ப தான் வந்து இறக்கி வைப்போம் நம்ப. அப்ப என்ன ஆகும்னா, ஆ சரி போயிட்டு போறதுன்னு சம்டைம்ஸ் விட்டுர்றோம்ல. அது என்ன ஆகும்னா, அந்த குழந்தைங்களுக்கு அ சரி நம்ம நோ சொன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்கும். அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங் வந்துருது இல்லையா? இப்ப இதுக்கு வந்து சைக்காலஜி அதாவது உளவியல்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, அட்டானமி நீட் அப்படிம்போம். அப்படின்னா, நானும் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கு பேரு தான் அட்டானமி நீட் அப்படிம்போம். இது வந்து ஒரு மரியாதை குறைவு அதாவது டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். அ அவனுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்கலாமே! குடுத்து இத கொஞ்சம் சரி பண்ணலாம்ல? இப்ப டி என்ன டைரக்ஷனு? அதாவது அ இப்படி உடனே படி அப்படின்னு ஆர்டர் பண்ணறதோட, இப்ப படிக்கலாமா? இல்ல ஒரு 5 நிமிஷம் கழிச்சு படிக்கிறியா? அப்படின்ட்டு வந்து ஒரு சான்ஸ் குடுத்து பார்க்கணும். 2வது ட்ரெஸ் போட சொல்றீங்கல்ல, முடியாது, நோ அப்படின்னு வருது இல்லையா? சரி, இது என்ன இந்த இந்த ட்ரெஸ் போடுறியா? அது போடுறியா? பேண்ட் போடுறியா? ட்ராயர் போடுறியா? ரெட் கலர் போடுறியா? ப்ளூ கலர் போடுறியா? ஏதோ ஒண்ணு சாய்ஸ் குடுக்கணும். சாய்ஸ் குடுத்தீங்கன்னா, நோ சொல்றது குறைஞ்சு போயிடும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். என்னங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க. நான் இப்ப இ இ இது 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 ரீசென்ட்டா வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த சாய்ஸ் வந்து குடுத்தா என்ன ஆகுங்கிறதுக்கு வந்து ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கடைக்கு ஒரு துணி கடை, பெரிய துணி கடை. அங்க ஒரு குழந்தை வந்து 10 துணி 10, 15 அ ட்ரெஸ் எடுத்து போட்டாங்க. என்னத்த செலக்ட் பண்ணுறதுங்கிறது பயங்கர குழப்பம். என் அம்மா என்ன சொன்னாலும் வந்து, "நோ, நோ, நோ எனக்கு இது வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். நான் செலக்ட் பண்றேன். நான் செலக்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் பார்த்துட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு, நான் எதுவுமே சொல்லல. சரி இவ்வளோ ட்ரெஸ் இருக்குல்ல, ஒரு 3 செலக்ட் பண்ணேன் அப்படின்னோனே, அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு 3 எடுத்து வச்சுது. சரி இந்த 3ல ஒரு 2 செலக்ட் பண்ணேன். 2 எடுத்து வச்சுது. இந்த 2ல 1 செலக்ட் பண்ணேன். 1 செலக்ட் பண்ணிடுது. இப்ப நம்ம சாய்ஸ் குடுத்தோம்ல, இப்ப அத இப்ப இந்த சிச்சுவேஷன மாத்தி யோசிச்சு பாருங்களேன். இது ரொம்ப டிலே பண்ணுறது, நம்ம கோவத்த பொறுமைய சோதிக்குதுன்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, "நீ பேசாம இரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நெலைமை கொஞ்சம் வந்து என்ன ஆயிருக்கும்னா, வேற மாதிரி அது டிசப்பாயின்ட்மென்ட்ல கொண்டு போய் விட்டுருக்கும். மேபி வந்து அது பிரியப்பட்டு போட்டுருக்காது குழந்தை. கரெக்ட்டா? அதுதான். அப்ப அ எல்லாத்துக்கும் வந்து கண்ட்ரோல் வேண்டாம். சில விஷயத்துக்கு அவங்கள கொஞ்சம் டிசைட் பண்ண வைக்கலாம். ரைட்டா? அம் ஒரு சண்ட போடாம, காமா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுங்க. அ வித்தவுட் ஆங்கர் அதாவது கோபம் இல்லாம, வித்தவுட் ஆர்கியூமென்ட் அதாவது கூட கூட வந்து பேசாம, அந்த கண்ட்ரோல் எடுக்கிறத வந்து ஷேர் பண்ணுங்க குழந்தைங்களோட. அப்பதான் வந்து
அவங்களுக்கு வந்து அந்த வீரியம் வந்து கொஞ்சம் குறையும். குறைஞ்சு நம்ம சொல்றத வந்து நம்ம சாய்ஸ் குடுத்தோம்னா, அவங்க ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மையில வந்துருவாங்க. அப்ப நோ சொல்றது குறைஞ்சு போயிடும். நோ சொல்றதுங்கிறது வந்து ஒரு எதிர்ப்பு இல்லங்க, ஆக்சுவலா. அவங்களுக்கும் ஒரு குரல் இருக்குங்கிறத வந்து காமிக்கிறதுக்கூடிய ஒரு சிக்னல் தான் இது. கரெக்ட்டா? எங்கெங்கெல்லாம் டேஞ்சரா இருக்கோ, அங்க வந்து நீங்க வந்து நோ வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் அடுப்பு இருக்கு. பக்கத்துல போகக்கூடாதுங்கிறது நோ சொல்லி தான் ஆகணும். கரண்ட் பிளக்க போய் சொருகுறேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. அங்கெல்லாம் நோ ரோட கிராஸ் பண்ணது வண்டிலாம் வந்துட்டுருக்கும். நோ சொல்லி தான் ஆகணும். அங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கணும். கரெக்ட்டா? எங்கெல்லாம் வளர்ச்சி இருக்கோ, அந்த இடத்துல நம்ம சாய்ஸ் குடுக்கலாம். நான் சொன்ன மாரி தான். ரைட்டா? ஸோ இத புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோவ உங்க தெரிஞ்ச பேரன்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அ Instagram ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு நல்ல டாபிக்ல உங்கள சந்திக்கிறேன். வணக்கம்.